வணக்கம் தோழர்களே. என்னுடைய வீடியோவில் டெசர்ட் ரோஸ் அடினியம் பிளான்ட்டை பற்றி நான் முதல்ல சில கருத்துக்களை சொன்னேன். இப்போ அதே பிளான்ட்டில் ஒரு சில கூடுதல் விவரங்களை நான் சொல்ல போகிறேன். இங்கே பார்க்கக்கூடிய டெசர்ட் ரோஸ் வந்து பல்வேறு பூக்களோட நிறங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பட்டிங் பிளான்ட்டுக்கும் சீடில் முளைச்சிக்கூடிய வரக்கூடிய பிளான்ட்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்பது இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். சீட்லேருந்து வளரக்கூடிய அடினியம் பிளான்ட்ஸு ஒரு டிப்பிக்கல் ட்ரீ ஷேப்பில் இருக்கும். நிறைய கிளைகள் பார்க்கலாம் இந்த சீட்லேருந்து வளரக்கூடிய அடினியம் பிளான்ட்டு. இப்போ அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பூக்களும் இருக்குது, இளம் விதைகளும் அதில் இருக்குது. இதான் அதை பாடுன்னு சொல்லுவாங்க, இளம் விதைகள். இந்த விதைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 50 விதைகள் வந்து பொடிசாக இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அடினியம் பிளான்ட்ஸ்க்குரிய விதைகள் நிறைய தெரியும் பாருங்க. சின்ன ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு எல்லோ ஸ்டெம் சின்னதாக இருக்கும், நிறைய இருக்கும் அது மாதிரி அந்த சீட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது முதிர்ச்சி அடைந்த விதை. அந்த பாடு நல்லா ஓப்பன் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அந்த விதைகள்லாம் வெளியே காற்று மூலமாக பறந்து போயிடுச்சு. சில நேரம் அந்த விதைகள் நம்ம தொட்டிலே விழுந்தா கூட அதுலேருந்து கூட இந்த அடினியம் பிளான்ட் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த பட்டிங் அடினியம் பிளான்ட்ல பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பேஸ்லேருந்து தான் நிறைய கிளைகள் உருவாகும். இதுலேயே நீங்கள் ஒரு சில இளம் பார்ட்ஸை பார்க்கலாம். நல்லா 5-6 பார்ட்ஸ் வளர்ந்துருக்கு. இதுதான் வெடித்து விதையாய் மாறி வெளியே சிதறும். அடினியம் பிளான்ட்ஸ் வந்து டைரக்ட் சன்லைட்லாம் வைக்கணும். அது ஒரு வெயிலை விரும்பக்கூடிய ஒரு அலங்கார செடி. அதே நேரத்தில் தண்ணியை விரும்பாது. நம்ம பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நீங்கள் என்ற பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணியை வச்சு நினச்சிருப்பாங்க. கட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, ஈரமாக இருந்தால் போதும். தொடர்ந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே இருக்க பேஸ் எல்லாம் அப்படியே அழுகி அந்த பிளான்ட்டுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும். இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாளுக்கு ஒரு முறை மட்டும் நீர் விட்டால் போதும். அடினியம் பிளான்ட்டை வந்து டெசர்ட் ரோஸ், பாலைவன ரோஜாக்கள்னு சொல்லுவோம். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பிளான்ட்டுக்கு வந்து அதிகம் நீர் தேவையில்லை. ஆனால் விடுகின்ற நீர் வந்து நன்றாக கீழே தொட்டியிலேருந்து இறங்கிடணும், தேங்கக்கூடாது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நம்ம எளிய முறையில் பராமரிக்கலாம், நன்றாக பூக்கும். ஸோ இந்த டெசர்ட் ரோஸை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வளர்த்து அழகு சேர்க்கலாம். இந்த அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு சில அலங்கார செடிகளை பார்க்கலாம், பயிர் வகைகளை பார்க்கலாம், தோட்டத்தில் செய்யக்கூடிய சாகுபடி முறைகள் பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.